Hey guys, welcome to Mr. Vishwa Car Care. நான் உங்கள் விஸ்வநாதன். என்னடா முதல்லலாம் வந்துட்டு சரி என்னடா எப்பவுமே காரை பத்தி போடு. ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். என்னடா எப்பவுமே வந்துட்டு காரை பத்தி தான் போடுவான், இஎம்ஐயை பத்தி போடுவான். இன்னைக்கு இன்னமும் புதுசா வந்துட்டு லோன் அவேர்னஸ்ன்னு போட்டு வச்சிருக்கிறானே, மக்களை கவனமா இருங்கன்னு போட்டு வச்சிருக்கிறானே, என்ன அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது இப்போ பிளே ஸ்டோருக்குள்ள கொஞ்ச நாள் இல்லை, கொஞ்சம் வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கு. அதை பற்றி உங்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு காரணமாக பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது உருவாக்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதில் நிறைய நாலேஜ் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக கேள்விகள் எதனாச்சும் இருந்தாலும் நீங்கள் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. நான் வந்துட்டு இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமா இருக்கிறேன் அப்படின்றதுனால அதனுடைய அனுபவத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். சரி, ஓகே. அதாவது பிளே ஸ்டோர்ல நம்ம கேம் விளையாடுற அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். நம்ம வந்துட்டு பிளே ஸ்டோர்ல வந்துட்டு நம்ம என்னென்ன புக்கு படிக்கிற அப்ளிகேஷன் இருக்கு, வீடியோ பார்க்குற அப்ளிகேஷன் இருக்கு, என்னென்னமோ அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்கு. பிளே ஸ்டோர்ல லோன் எடுக்கிற அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆபியஸா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் அதெல்லாம் சரளமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. ஒருவேளை தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸோ பிளே ஸ்டோர்ல லோன் தரக்கூடிய அப்ளிகேஷன் இருக்கு. நல்ல விஷயம் தானே. ஒரு லோன் ரொம்ப எளிமையா கிடைக்குது. என்னப்பா இந்த இடத்துல வந்துட்டு லோன் எடுக்காதீங்க, கடன் வாங்கினா கடன் அன்பை முறிக்கும், இல்லை கைகாலம் முறிக்கும், அந்த மாதிரி பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அதாவது லோன் தரேன்னு சொல்லி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் அப்படின்றது இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, மக்களுடைய தனிப்பட்ட தகவல்களை எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் அப்படின்றது புடுங்கிட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுடைய பெயர் என்னன்னா, இதுக்கு நான் தான் இந்த பேர் வச்சேன். நான் 7 நாள் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இந்த பேர் அப்படின்றது. ஏன்னா இவங்க டென்யூர் டேட் எவ்வளவு தரமா கொடுப்பாங்க? 7 நாள் மட்டும்தான் கொடுப்பாங்க. 7 நாளை தாண்டி ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா வந்து தரமாட்டாங்க. 7 நாள் டைம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் அந்த லோனை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் தரமாட்டாங்க. வழக்கம் போல நீங்க போயிட்டு அப்ளிகேஷனுடைய அபவுட் ஆப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ப்ராப்பர் ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் எப்படி இருக்குமோ அதே கட்டமைப்புல தான் இருக்கும். நல்லா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் போட்டிருப்பாங்க, ஆர்பிஐ ரூல்ஸ் படி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல கரெக்டாக அப்ளிகேஷனுடைய வந்துட்டு அபவுட் ஆப்ஷனில் அப்ளிகேஷனை பற்றின வந்துட்டு ரிவ்யூஸ்லாம் பக்காவாக இருக்கும். ரேட்டிங் கூட அதிகமாக இருக்கும். அது காசு கொடுத்து ரேட்டிங் வந்து விட்ருவோம், அது வேற விஷயம். பட் சொல்கிறேன் நான், ரேட்டிங் கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்காவான அப்ளிகேஷன் அப்படின்றது தெரியும். அப்புறம் எப்படிப்பா இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்டு தான். என்னன்னா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறுகிய கால அப்ளிகேஷனாக இருக்கும். குறுகிய கால அப்ளிகேஷன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் செய்யப்பட்ட அப்ளிகேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து அபவுட் ஆப்ஷனில் போறீங்கல்ல, பிளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப்பை வந்துட்டு கீழே போய் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி அபவுட் ஆப்ஷன் இருக்கும். அந்த அபவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்ளிகேஷனில் என்னென்ன அப்டேட்டிங் நடந்திருக்கு அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி நிறைய பேர் லோன் எடுத்துட்டு காசு கட்டிட்டாங்க, கட்டியும் திரும்பவும் பணம் கேட்குறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் நினைக்கலாம் காசு கொடுத்துட்டா அவன் எதுக்கு நம்ம பக்கம் வரப்போறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். கிடையாதுங்க. நீங்க காசு கொடுத்துட்டாலும் அவன் திரும்பவும் உங்கள்கிட்ட காசு கேட்பான். தொடர்ந்து காசு கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். இது என்னைக்குமே ஸ்டாப் ஆகவே ஆகாது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்சிடென்ட்ல நானும் வந்துட்டு மாட்டியிருக்கேன். இதை சொல்லி தான் ஒரு வீடியோ அப்படின்றது உருவாக்கியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பில்டாகி தான் நான் வந்துட்டு ஃபினான்ஷியல் தொடர்பான ஒரு யூடியூப் சேனல் அப்படின்றதே கிரியேட் பண்ணேன். இப்படிதான் எனக்கு ஒரு சேனல் அப்படின்றது உருவாச்சு. அப்படிதான் யூடியூப்லேயே நான் வந்தேன். ஸோ தயவு செய்து நீங்க பிளே ஸ்டோருக்குள்ள அப்ளிகேஷனை பயன்படுத்த போறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் யாரு, அதுல இதுக்கு முன்னாடி லோன் எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, என்பிஎஃப்சில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, வட்டி விகிதம் என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன. ஏன்னா வட்டி விகிதம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனா இவங்களே மானியத்தினே என்ன வேணா போட்டுக்கலாம். இதுல நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினா எங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ்ல கண்டுபிடிக்கலாம். சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ்ல என்னென்ன போட்டிருக்கும்னா, இது ஒரு 7 நாள் அப்ளிகேஷன், தப்பா மெசேஜ் பண்ணுவாங்க, அசிங்கமான போட்டோஸ்லாம் அனுப்புவாங்க, நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கால் பண்ணுவாங்க, நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பருக்கெல்லாம் கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விதமான கம்ப்ளைண்ட் அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பயன்படுத்துற மாதிரி இருக்கா? இதுதான் உண்மை. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இது பயன்படுத்துறதுக்கானது கிடையாது. ஸோ இது விழிப்புணர்வுக்கானது. இந்த பக்கம் பள்ளம் இருக்கு போவாதப்பா அப்படின்னா, பார்த்து போ அப்படின்னா அது பயன்படுத்துறது கிடையாது. பள்ளம் இருக்குது கொஞ்சம் கவனமா போ அப்படின்றதுக்காக. ஸோ அதுதான் இந்த ஒரு வீடியோவோட நோக்கமும் என்னன்னா, இந்த மாதிரி இருக்கு, ஏதோ கண்ணை மூடிட்டு இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. இது என்ன பிக்கல்ல நீங்க வேணா இருக்கலாம், ஒரு லோன் தேவை, இந்த மாதிரி என்ன பிக்கல்ல கூட இருக்கலாம். பட் ஆனா அந்த ஒரு செகண்ட் நீங்க வந்து சுதாரிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ரொம்ப நாள் வந்துட்டு இவங்கள்ட்ட இருந்து அப்படியே ரொம்ப போராடி வெளியில வர்ற மாதிரி இருக்கும். பட் நானும் அதே ஸ்டேஜில் இருந்திருக்கேன்.
அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் போய் மாட்டிக்காதீங்க. என்னுடைய அனுபவம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஏன்னா இதை கார் சேனலில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது தான். எதனால இங்கே சொல்கிறேன்னா, எல்லார் கையிலும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல. இப்போ எல்லார் கையிலும் கார் இல்லாமல் இருக்கலாம், பட் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குல்ல. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, ப்ளே ஸ்டோர் இருக்குது, அதில் எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது, பண தேவை இருக்குது. இந்த மாதிரி ஒரு தருணங்களில் தெரியாமல் போய் எடுத்துட்டாங்கன்னா அப்போ எல்லா சப்ஸ்கிரைபரும் நமக்கு சேம் தான். அங்கே இருக்கிறது இங்கே பேச மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. ஃபினான்ஷியல் தொடர்பாக இதுலேயும் பேசுவேன், அங்கேயும் பேசுவேன். ஸோ வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. லோன் எடுக்க போகிறீங்கன்னா முதல்ல அந்த கம்பெனி ரெஜிஸ்டர்டானு தெரிஞ்சுக்கோங்க. சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸில் இந்த மாதிரி இருக்கும். ரீசெண்டாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். 4.5 ஸ்டார் இருக்குது அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக பார்க்காம ரிவ்யூ போய் பாருங்கள். இந்த ரிவ்யூவில் எத்தனை பேர் வந்துட்டு அங்கே கதறி இருப்பாங்க அப்படின்றத பாருங்கள். எக்கச்சக்கமான வந்துட்டு கதறல்கள் அப்படின்றது அந்த இடத்துல இருக்குங்க. நிறைய பேர், ஏன்னா நமக்கே வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. நிறைய பேர் இதில் வந்துட்டு ரொம்ப எளிமையாக வெளியில் வந்திருக்கிறாங்க. நம்ம சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி இதில் ஈஸியாக வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, ஒருவேளை இந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் தெரியாதனமாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக அந்த அப்ளிகேஷன் ஆகப்பட்டது உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடாது. இவங்களுக்கு வந்து சிவில் ரிப்போர்ட்டிங் கிடையாது, இவங்க வீடு விசிட் பண்ண மாட்டாங்க, RBI ரிஜிஸ்டர்ட் கிடையாது. அதுக்காக இந்த மாதிரி அப்ளிகேஷனை நான் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுனால நம்மளுடைய வங்கி கணக்குகள் வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணப்படுது. ஏன்னா இவங்க தப்பானவங்க, இவங்க மேலே ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் யாராவது சைபர் செக்யூரிட்டி தரப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்காக இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க, மானிட்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி மானிட்டரில் இருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் அடிக்கடி போயிட்டு அதில் போய் லோன் எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா யார் இவருக்கு மட்டும் லோன் காசு போயிட்டு இருக்குன்னு தான் தெரியும். நீங்கள் லோனுன்றது அது ஒன்றும் கரண்ட் அக்கௌண்ட் கிடையாதோ இல்லை வந்துட்டு அஃபிஷியல் அக்கௌண்ட் கிடையாது. அது நார்மலாக இண்டிவிஜுவல் அக்கௌண்ட். அதுலேருந்து பணம் போகிறதுனால யாருக்கோ பணம் அனுப்புகிறாங்க. அப்போ இவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் 2-3 பேருக்கு வந்தான் சார், 2-3 ஒரு 10-15 பேருக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இவனை பழி வாங்குறதா நினச்சி இவங்க போய் லோன் எடுத்து வந்துட்டு மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இப்போதான் இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்றத. ஸோ இப்போதான் இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நான் எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணணும் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். அதே போல் இந்த வீடியோ பார்க்க வந்தது உங்களுடைய வந்துட்டு தேவைக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருப்பீங்க. தயவு செஞ்சு உங்களை மாதிரியே இல்லை உங்களை சம்மந்தப்பட்டவங்க இல்லை உங்களை சம்மந்தப்படாதவங்க அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இன்டெரக்டாக காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. பிகாஸ் நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது உங்களை அறியாமலேயே யாரோ ஒருத்தருடைய லைஃப்பை இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்காமல் இருக்கிறதுலேருந்து நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த விழிப்புணர்வு வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய். ஆக்சுவலி நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரொம்ப டயர்டு தான். ஸோ அந்த டைமில் இந்த வீடியோ இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ இதை நம்ம சொல்லியே ஆகணும், இதை இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு இன்னைக்கு அந்த யோசனை டக்குன்னு வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்துருச்சு. சரி ஓகே, முதல்ல வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ அப்படின்ட்டு இருக்கேன். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஃபேமிலி குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, ஆஃபீஸ் குரூப்பு எல்லாத்துலேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க.